கொடுத்தார்கள். நல்ல விருந்து. நம்மால் சாப்பிட முடியாத பொருள்கள் அத்தனை அவர்கள் இன்பமாய் சாப்பிட்டார். நடுவில் குடிப்பதற்கு தண்ணிக்கு பதிலாக வேறு எண்ணத்தையே வைத்துக் கொண்டே இருந்தார். நான் ஆரஞ்சு ஜூஸ் போல இருக்கு இல்லையா, ஆரஞ்சு ஜூஸ் சிவப்பால இருக்கு, இது வேற கலரா இருக்கேன், மஞ்சள் கலரா இருந்தது. எனக்கும் வச்சான், வாசனை ஒரு மாதிரி இருந்தது. நான் சொன்னேன், எனக்கு இது வேண்டாம், இது என்னதுன்னு கேட்டேன். ஓ, நீங்க குடிக்கிறது இல்லையா, இது பீர் தான், எங்க கல்ச்சர் படி நாங்க குடிப்போமே, நல்லா இருக்குமே, குடிங்க அப்படின்னு. இல்ல, நான் எங்க கல்ச்சர் படி குடிக்கிறது இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். என் அன்புக்குரியவர்களே, ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். இந்தியர்களாகிய குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள நமது மக்களுடைய பக்தி தான் உலகிலேயே சிறந்த பக்தி, பரிசுத்தமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்கள் இது குறித்து நன்றாய் அறிய வேண்டும், பெருமைப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தூய்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இன்னும் இயேசுவுக்காக நான் என்ன தியாகம் செய்யலாம்? சாப்பாட்டை விடலாமா? 3 நேரம் சாப்பாடு எதற்கு?